சென்னையில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் உளவாளி என்று கருதப்படும் அருண் செல்வராஜனிடம் நடத்திய விசாரணையில் தமீம் அன்சாரிக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமீம் அன்சாரியுடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தற்பொழுது சென்னையில் அருண் செல்வராஜ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்நிலையில் அருண் செல்வராஜுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்து வராங்க. எதற்கு தற்பொழுது இந்த மாதிரியான தொடர்பை அவர்கள் தெரிவித்து வராங்க? இதற்கு எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்கா? அருண் செல்வராஜுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. என்ஐஏ தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர்றாங்கன்னா அதை பத்திரிகைகள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வர்றாங்க. இது சம்மந்தமாக நான் எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா எனக்கு தெரியாத விஷயத்த நான் எதுவும் சொல்ல முடியாது. தட்ஸ் ஆல். இது சம்மந்தமாக என்ஐஏ என்னை விசாரித்தாலும் வேறு எந்த உளவுத்துறைகள் என்னை விசாரித்தாலும் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கேன். இதற்கு அதாவது இந்த அருண் செல்வராஜ் கைதுக்கு பிறகு என்ஐஏ அதிகாரிகள் எதுவும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அது தொடர்பாக எதுவும் உங்களுக்கு எதுவும் விசாரிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் சம்மனோ இல்லை தொலைபேசி வாயிலாக எதுவும் உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கல. அருண் செல்வராஜ் கைதுக்கு அப்புறம் என்னை எந்த என்ஐஏ அதிகாரியும் தொடர்பு கொள்ளலை. நீங்கள் ஏற்கனவே 2012 செப்டம்பரில் கைதாகினீங்க. அப்போ உங்களை கைது பண்ணும்பொழுது என்ன முகாந்திரம் அடிப்படையில் கைது பண்ணாங்க? உங்களிடையே என்ன மாதிரியான ஆவணங்களை வைத்து நீங்கள் வெளியில், அதாவது இந்தியாவோட ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க? அது என்ன ஆதாரங்களை அப்படி அவங்க கைப்பற்றினாங்க உங்கள்கிட்டருந்து? நான் ஸ்ரீலங்கா போகும்பொழுது ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு இமிக்ரேஷனில் வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் இமிக்ரேஷனில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, என்னுடைய பாஸ்போர்ட்டுடைய ஃபோட்டோ ஒட்டிய பகுதி டேமேஜ் ஆகிருந்துச்சு. இது உன் பாஸ்போர்ட்டு தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், என் பாஸ்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் என்னை ரிமாண்ட் பண்ணாங்க. பாஸ்போர்ட் டேமேஜ்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் பேப்பரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ பெரிய கேஸில் என்னை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னட்டேருந்து எந்த ஆதாரமும் அவங்க இதுவரையும் அவங்க எடுக்கலை. என்னட்டேருந்து என் மனைவிடமிருந்து வாங்கிட்டு வந்த லேப்டாப்பை கூட ஒரு 3 நாள் கழித்து என்னை கஸ்டடி எடுத்து என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கைப்பற்றினதாக போட்டாங்க. இதை நான் என்னுடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கே 17ஆம் தேதி என்னை ரிமாண்ட் பண்ணி 18ஆம் தேதியே இதை கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. லேப்டாப் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரிங்கிறத கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி நடந்த விஷயம் தான். ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கடத்த முயன்றதாக கடந்த 2012ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் கியூ பிரிவு காவல்துறையினரால் தமீம் அன்சாரி கைது செய்யப்பட்டார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட அவர் பின்னர் நிபந்தனை ஜாமீனில் விடுதலையானார்.